Hi friends, welcome back to my channel Nepali Ponnu Sanu. இன்னைக்கு வந்து ரிசப்க்கு வந்து இந்த நடவண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்க போகலான்னு இருக்காங்க ரெண்டு பேரும். நான் போகல ஃப்ரெண்ட்ஸ், வெயில், கரண்ட் இல்லை, ட்ரெஸ் மாற்றுறதுக்கு எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். அதனால் இவங்க ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நடவண்டி ஒரு 200-250 இருந்தால் தான் வாங்குவேன்னு சொல்கிறாரு. அதுக்கு மேலே இருந்தால் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆன்லைனில் ட்ரை பண்ணலான்னு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இனிமேட்டுக்கு இவர் தான் வீடியோ எடுப்பார் ஃப்ரெண்ட்ஸ். வண்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். லோக்கல் பாலே ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் டைமில் வந்து ரெண்டு பேரும் கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க. வாக்கர் வாங்க. கடை வந்து வீட்டுக்கிட்ட தான் இருக்குது. எல்லா திங்ஸும் இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவோம். பாப்பாவுக்கு வாட்டர் பாட்டில், பேக் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தோம். சில டைம் ஆன்லைனில் வாங்க, சில டைம் இந்த மாதிரி ஒரு 2-3 கடை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிட்ட. அதனால் அடிக்கடி இங்கே தான் வாங்குவோம். அதனால் வாக்கர் வாங்க போயிருந்தார் ரிஷப் டேடி. ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போதில்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் வந்து பேக் பாருங்கள், நிறையா பேக்ஸ் வச்சுருக்காங்க. பேக்லேயே வந்து கடை ஃபுல்லாக அடைச்சிருக்கு. சரி, இதை கொடுங்க போதும். 300 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பால் வந்து பக்கத்து வீட்டில் வந்து விழுந்துச்சா என்னன்னு தெரில. ரிஷப் இது வேணுங்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், வண்டி வாங்கிட்டு வந்துட்டோம் பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரேட் வந்து 300 ரூபா. 350 சொன்னாங்களா, 300 ரூபா. நடக்கவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப். இதுக்கு முன்னாடி ஒரு வாக்கர் வாங்கியிருந்தோம். அந்த வாக்கர் வந்து உட்காரவே மாட்டேங்கிறான். அதில் வாக்கரில் உட்காரவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த மாதிரி வண்டி வாங்கிட்டு வந்தான். வண்டி வாங்கினோன்னா நடப்பான்னு சொல்லிட்டு வாங்கினோம். பாருங்கள், நடக்கிறான். ரேட்டு வந்து 300 ரூபாவான். அவன் ட்ரெஸ்ஸு கலருக்கே வாங்கியிருக்காரு பாருங்கள், கரெக்டாக எல்லோ அண்ட் எல்லோ. நடடா ரிஷப், நடப்பான். இது என்ன சவுண்ட் இப்படி? இது என்ன சவுண்ட் இப்படி? ஹாரன் சவுண்டா? ரிஷப்போட அக்கா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே செவுத்த பிடிச்சி நடந்தா. அவளுக்கும் வாக்கர் வாங்கணும், ஆனால் அவள் வந்து சீக்கிரமாக நடந்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் இப்படி செவுத்த பிடிச்சி நடந்தா. ரிஷப்க்கு தான் 2 வண்டி வாங்கிட்டோம் நடக்கிறதுக்கு. இசிகாவுக்கு ஒரே ஒரு வண்டி தான் வாங்கினோம். சீக்கிரமாக நடந்துட்டா பாப்பா. ரிஷப்க்கு ஏஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ் வந்து 15 மந்த் ஆகுது. ரிஷப்க்கு வந்து ஏஜ் என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் 15 மந்த் ஆகுது. 1 இயர் 3 மந்த் ஆகுது. நடக்க ட்ரை பண்ணுறான். இருந்தாலும் இந்த வண்டி வாங்கினா சீக்கிரமாக நடப்பான்னு சொல்லிட்டு வாங்கினோம். இது வந்து ஹாரனா, 2 டயரு, இங்கே வந்து இப்படி விளாடுற மாதிரி. அப்புறம் இது வந்து ஹேண்டில், பின்னாடி 2 டயரு.
நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வுட்டில் இருந்துச்சு, ஆனால் இவர் வந்து இதுதான் வாங்கணும்னு சொன்னார். ஏற்கனவே சொல்லிட்டு தான் இருந்தார். நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரமாக ரிசப் நடக்க பழகிடுவான். இதுதான் ஹாரன் சவுண்டு. ரேட்டு வந்து 350 சொன்னாங்களாம். 300க்கு வாங்கினார். பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கு. வெயிட்டாக இருக்குது. இப்படி குழந்தைங்க விழுற மாதிரி ஒன்றும் கிடையாது. வெயிட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. டயரும் நல்லா வெயிட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வாக்கர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உட்காரவே மாட்டிக்கிறான் ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்தா அழுதுறான். அப்புறம் நடக்கிறதுக்கு எங்கே நடப்பான்? உட்காரவே மாட்டிக்கிறான். அதனால் இது வந்து அவ்வளோக்கா அவன் உட்காரல. அதுவும் துரு பிடிச்சிக்கிச்சு. என்னோடய பாப்பா இதிலே தான் ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்தா. ஃபஸ்ட்டு பாப்பா சாப்பிடும்போது இதிலே தான் உட்காருவா. விளாடும்போது அங்கேயும் விளாடும்போது இதிலே தான் உட்காந்து. ஒரே ஒரு வண்டி தான் வாங்கணும். அதுவும் இதே மாதிரி தான் வண்டி நினைக்கிறேன். 500 600 ரேட் இருந்துச்சு. இதே வண்டியில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா உட்காந்து விளாண்டா. ரிசப்க்கு இது பிடிக்கல. அப்புறம் தொட்டியில் தூங்குறது, தொட்டியில் விளாடுறது அதுவும் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். 2 பேர்த்து. அவனுக்கு தொட்டியில் தூங்குறது ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நட ரிசப். வெரி குட். அந்த ஹாரனுக்கு அடிக்கிறானா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. சேட்டையை பார்த்தீங்களா? சேட்டைக்காரனா இவன் தான். பல்லு உடஞ்சிரும் ரிசப். ஃப்ரெண்ட்ஸ், ரிசப்க்கு நடவண்டியோட ப்ளஸ் இந்த பாலும் கிடச்சிருக்கு. இந்த பால் வந்து பக்கத்து வீட்டிலேருந்து விழுந்திருக்கு போல். யாரும் கேட்கவே இல்லை. அதனால் ரிசப் விளையாடட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. நடப்பயிற்சி நடந்துட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள். நட ரிசப் நட. வெரி குட். அப்புறம் யூட்டர்ன் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ரிசப் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாருங்கள். சேட்டை நம்பர் 1 ரிசப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்க்கு இனிமேட்டுக்கு நடக்கிற ப்ராக்டிக்ஸ் தான் சொல்லிக் கொடுக்கணும். சீக்கிரமாக நடப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.